ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 பொது வாழ்க்கை என்ற தலைப்பில் பெரிவா சொல்றதை மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 407 ஆரம்பிக்கிறது. ஒரு வேலை கொடுக்கும்போது மனு போட்ட பல பேரிலே யாருக்கு கொடுக்கலாம் என்று செலக்ட் செய்ய வேண்டியிருக்கிறது. ரொம்பவும் விஷயம் தெரிந்தவர்களைத்தான் செலெக்ஷன் கமிட்டியில் போட்டு அவர்கள் மூலம் மனு போட்ட பல பேரில் ஒருத்தருக்கு வேலை கொடுக்கிறார்கள். அதாவது வேலைக்கு வைக்கிறவனின் யோகிதாம்சத்தை பரீட்சித்து அவனை செலக்ட் செய்வதற்கு அவனை விட யோகிதாம்சம் வாய்ந்தவரை நாட வேண்டியிருக்கிறது. குடியரசுத் தேர்தல் அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் இன்னாருக்கு இன்ன யோகிதாம்சம் என்று சீர்தூக்கி பார்க்க வேண்டியவர்களான ஓட்டர்களுக்கும் ஓரளவு யோகியதை வேண்டித்தான் வேண்டும். தேச நிர்வாகம், அரசியல் கொள்கைகள் முதலியவற்றை பற்றி ஓரளவேனும் விஷய ஞானம் உள்ளவர்கள் ஆலோசனை செய்து ஓட் கொடுத்தால்தான் ஆட்சி சரியானவர்களிடம் போகும். விஷயம் தெரியாதவர்கள் எலக்ட் செய்யும்படி விட்டால் தப்பானவர்கள் அதிகாரத்துக்கு வந்துவிடக் கூடுமே, ஆனால் ரொம்பவும் அனர்த்தமாகிவிடுமே என்பதெல்லாம் தான் நான் சொன்ன கொஞ்சம் பேரின் கவலை, ஆட்சேபனை எல்லாம். விஷயம் தெரிந்தவர்களும் சுயநலக்காரர்களாய் இருக்கிறார்கள். தேச நலனை கருதாமல் தங்கள் சொந்த அபிமானங்களின் மேல் ஓட்டு போடுபவர்கள் அவர்களிலும்தான் இருக்கிறார்கள் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான். ஆனாலும் இருப்பதற்குள் நல்லதாக சேஃபாக ராஜாங்கம் அமைய ஆனாலும் அதற்கு ஒன்றும் தெரியாத பாமர ஜனங்களிடம் தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை தருவதை விட தெரிந்தவர்களிடம் தருவதுதான் உச்சிதமானது. இருப்பதற்குள் இப்படி செய்தால்தான் குறைச்சல் அனர்த்தம் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனதினால் படிப்பு, சொத்து இம்மாதிரி ஏதோ ஒன்றினால் ராஜ்ய விஷயங்களில் ஓரளவு ஞானமும் பொறுப்புணர்ச்சியும் பெற்றவர்கள் மட்டுமே ஓட்டுரிமை பெற்று தேர்ந்தெடுக்கும் முறையை பின்பற்றுவதுதான் சரி என்று இந்த கொஞ்ச பேருக்கு தோன்றுகிறது. ஜாதி, மதம், பொருளாதார வர்க்கம் முதலானவற்றில் குறிப்பிட்ட ஏதோ ஒன்றை மட்டும் சேர்ந்தவர்களாய் இல்லாமல் எல்லாவற்றையும் சேர்ந்தவர்களான இப்படிப்பட்ட விஷயமறிந்த எல்லோருக்கும் ஓட்டுரிமை தர வேண்டும். அப்படி செய்வதால் இது குறிப்பிட்ட ஒரு பிரிவின் ஆட்சியாக மற்ற கிரசிகளில் ஒன்றாக இல்லாமல் டெமோக்ரஸி என்றே மதிக்கப்பட வேண்டியதாகும் என்கிறார்கள். எலக்ட் ஆகிற அபேட்சகரும் இப்படியே ஏதோ ஒரு வர்க்கமாகத்தான் இருக்க வேண்டும் என்று வைக்காததால் டெமோக்ரசி கொள்கை இன்னமும் பலப்படுகிறது. இதற்கு மேல் அடல்ட் பிரான்ச்சைஸ், வயது வந்தோர் யாவரும் ஓட்டளிக்கும் முறை என்று போனால் விஷயம் தெரியாத ஏராளமான பாமர ஜனங்களை கொண்ட நம் தேசத்தில் சரியானவர்களிடம் நிர்வாகம் போகாமல் கஷ்டப்பட வேண்டி வரப்போகிறதே என்று நான் சொன்ன கொஞ்சம் பேர் நினைக்கிறார்கள். நவீன முன்னேற்ற போக்கு இல்லாதவர்கள், பழம்பெருச்சாளிகள் என்று முன்னேற்ற தலைவர்கள் வர்ணிக்கிற கொஞ்சம் பேர். இந்த தலைவர்கள் ஜனங்கள் அத்தனை பேரையும் சுதந்திர போராட்டத்தில் தூண்டிவிட்டுத்தான் வெள்ளைக்காரனை போக பண்ணியிருக்கிறார்கள். அதனால் இப்பொழுது அத்தனை பேரும் தேச ஆட்சிக்கு உயிர் நாடியாகியுள்ள எலெக்ஷனில் கலந்து கொள்ளும்படி செய்யாமல் ஓட்டர்களுக்கு யோக்கியதாம்சம் நிர்ணயித்தால் ஜனங்கள் தங்களை என்ன பண்ணுவார்களோ என்ற எண்ணம் இருக்கலாம். வெள்ளைக்காரர்களை எதிர்த்து என்ன பண்ணுவதற்கு ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தோமோ அதை தங்களிடமே அவர்கள் திருப்பிக் கொண்டால் என்ன பண்ணுவது என்றும் இருக்கலாம். இப்படி எவனோ அந்நியனுக்கு பண்ண வேண்டியிருந்ததை நம் தேசத்தின் தலைமையில் இருக்கும் நம்மவர்களுக்கே பண்ணலாமா என்று யோசிக்காமல் செய்யக்கூடியவர்கள் என்றாலே விஷயம் தெரியாதவர்கள், அரசியல் அறிவு போதாதவர்கள் என்றுதான் அர்த்தம். உபத்திரம் பண்ணுவார்கள் என்பதற்காக ஒருத்தருக்கு ஒரு உரிமை கொடுக்கப்பட்டால் அப்படிப்பட்டவர்கள் அந்த உரிமையை தப்பாகத்தான் பிரயோகிப்பார்கள். விசித்திர அம்சம் கொண்ட தேர்தல் முறை. இம்மாதிரி சமாச்சாரங்களையெல்லாம் நம்முடைய பழையகால பெரியவர்கள், சோழர் காலம் என்று சொன்னேனே, அப்போதே பெரியவர்கள் யோசித்து பார்த்திருக்கிறார்கள். ஆனதினால் ஊர் சபைக்காரர்கள் இராஜாங்க அதிகாரத்தின் கீழ் நியமனம் ஆகாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவி வைக்கும்படி ஏற்பாடு செய்ய எண்ணிய போதே அது சர்வஜன ஓட்டெடுப்பாக இருந்தால் சரிப்பட்டு வராது என்பதையும் கவனித்திருக்கிறார்கள். தகுதி நிர்ணயம் பண்ணி சில பேருக்கு மட்டும் ஓட்டுரிமை தரலாமா என்றால் இதனாலே ஊர் ஜனங்களிடம் உயர்வு தாழ்வு எண்ணங்கள் ஏற்பட்டு சமூகத்தில் விரிசல் கண்டுவிடப் போகிறதே என்று நினைத்திருக்கிறார்கள் போலிருக்கிறது. ஆகையால் நான் சொல்லப்போவது விசித்திரமாக இருக்கலாம். இராஜாங்க நியமனமும் இல்லாமல் ஜனங்களில் எல்லோருமோ சிலரோ ஓட் போடுவதாகவும் இல்லாமல் உள்ள ஒரு தேர்தல் முறையை ஏற்படுத்தினார்கள். விசித்திரம் என்று சொன்னதால் அதை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் உண்டாயிருக்கும். உடனேயே விசித்திரத்தை சொல்லி ஆர்வத்தை தணித்து விடுவதில் சுவாரஸ்யமில்லை. ஆகையால் இது சம்பந்தமான மற்ற விஷயங்களை சொல்லிவிட்டு அப்புறம் இதற்கு வருகிறேன். சோழ வம்சம். தமிழ்நாட்டில்
சரித்திரம் இக்கால ஆராய்ச்சியாளர்கள் ஒப்புக்கொள்ளும்படியாக ஆரம்பிக்கும் கிமு 3ஆம் 4ஆம் நூற்றாண்டுகளில் மூவேந்தர்கள் என்ற சேர சோழ பாண்டிய வம்சங்கள் இருந்திருக்கின்றன. சங்க இலக்கியத்திலேயே பல சோழ ராஜாக்களை சிறப்பித்து சொல்லியிருக்கிறது. புராண ரீதியாக பிரசித்தி பெற்றவர்கள் திருவாரூரில் இருந்து கொண்டு ஆட்சி செய்த முசுகுந்த சக்கரவர்த்தி, மனுநீதி சோழன் முதலான ராஜாக்கள் சரித்திரபூர்வமாக ஒப்புக்கொள்ளும் பழைய சோழ அரசர்களில் கரிகாலச் சோழன், கோச்செங்கட் சோழன் முதலானோர் பிரசித்தி பெற்றவர்கள். அவர்களுடைய காலத்தில் கொடிகட்டி பறந்த சோழ அரசு அப்புறம் நொடித்து போய் கிபி 5ஆம் நூற்றாண்டிலிருந்து பல்லவ சாம்ராஜ்யம் விஸ்தரிப்பு பெற்று பெருமை கண்டது. மறுபடியும் 9ஆம் நூற்றாண்டின் மத்தியில் விஜயாலய சோழன் காலத்தில் சோழ வம்சம் தலை தூக்கி தலைமுறைக்கு தலைமுறை விருத்தியாகி ராஜராஜன், ராஜேந்திரன் முதலியவர்கள் ஆட்சியில் எல்லா துறைகளிலும் மிகவும் அபிவிருத்தி அடைந்த மகா சாம்ராஜ்யமாக ஆயிற்று. இப்படி சுமார் 400 வருஷங்கள் இந்த பிற்கால சோழ வம்சம் புகழோடு விளங்கிற்று. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம், மகாபரிவாச்சரணம், மகாபரிவாச்சரணம்.